வணக்கம் மக்களே, நான் உங்க பிரியா பேசுறேன். இப்போ நம்ம படிப்பின் முக்கியத்துவத்தை பற்றி தான் கதையா சொல்ல போறேன். இப்போ கதைக்குள்ள போலாமா? வெல்கம் டு பிரியாவின் கதைகள். ஒரு கிராமத்தில் ஒரு கூலி தொழிலாளி வாழ்ந்து வந்தார். அவருக்கு படிப்பில் அதிக ஆர்வம் இருந்தாலும் அவர் சூழ்நிலை காரணமாக அவர் படிக்க முடியவில்லை. அதனால் அவருக்கு நான் தான் படிக்க முடியவில்லை, தன் மகனையாவது படித்து வைத்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று ஆசையாக இருந்தார். ஒரு அதிகாரியாக தன் மகனை பார்க்க வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டார். ஆனால் அவரது மகனோ படிப்பில் நாட்டம் இருந்தும் நண்பர்களோடு சேர்ந்து தீய பழக்கத்தில் அடிமையாகி ஊர் சுற்றுவதுமாக இருந்தான். அந்த தொழிலாளிக்கோ மிகவும் வருத்தம். அந்த வருத்தத்தில் அவருக்கு உடம்பு முடியாமல் போய்விட்டது. சில காலம் அவர் வீட்டிலேயே இருந்தார். அந்த மகனோ அவர் அப்பாவை பற்றி கவலைப்படாமல் அவர் நண்பர்களோடு சேர்ந்து ஊர் சுற்றுவதில் பிஸியாக இருந்தார். ஒரு நாள் கூலி தொழிலாளியிடம் சேமித்து வைத்த பணங்கள் எல்லாம் செலவாகிவிட்டது. அவரால் செலவுகளை சமாளிக்க முடியவில்லை. அதனால் அவர் மீண்டும் அவருடைய கூலி தொழிலை தொடர்ந்தார். அவர் காலை முதல் மாலை வரை தொழிலுக்கு சென்று வந்தார். அப்படி ஒரு நாள் அவர் தொழிலுக்கு பார்க்கும்போது அவர் மகன் அந்த பக்கமாக அவன் நண்பர்களுடன் ஜாலியாக நடந்து கொண்டிருந்தான். அவன் அப்பா இன்னொருவரிடம் அடிமையாக வேலை பார்ப்பதை அவன் பார்த்தான். ஆனால் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகிவிட்டது. என்ன இருந்தாலும் அவன் அப்பா தானே. அவன் தப்பை உணர்ந்தான். அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னொருவரிடம் அடிமையாக வேலை செய்து நம்மை பார்த்து கொள்கிறார். ஆனால் நானோ அதை புரிந்து கொள்ளாமல் நண்பர்களோடு சேர்ந்து தீய பழக்கத்திற்கு அடிமையாகி அவரை மதிக்காமல் நடந்து கொண்டு இருக்கிறேன். இது தப்பு என்று அவன் உணர்ந்தான். பின்பு நன்றாக படிப்பில் கவனம் செலுத்தினான். கொஞ்சம் கொஞ்சமாக தீய பழக்கத்திலிருந்து விடுபட்டு நன்றாக படித்து அவர் அப்பா ஆசைப்பட்டது போலவே ஒரு அதிகாரியாக வந்து நின்று அவன் அப்பாவின் ஆசையை நிறைவேற்றினான். அதன் பிறகு அவன் அப்பாவை பார்த்து, அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். உங்களை மிகவும் கஷ்டப்படுத்தி இருக்கிறேன். நீங்கள் இனி யாருக்கும் அடிமை இல்லை. உங்களை நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறினான். அவனுடைய அப்பா கண்களில் கண்ணீர் மல்க தன் மகனை பெருமையோடு பார்த்தார். முகத்தில் அவ்வளவு சந்தோஷம். ஆனால் அதை அவர் வெளிக்காட்டவில்லை. ஒரு சிறிய புன்னகையை வெளியிட்டார். அப்பானா அப்படித்தானே, சந்தோஷம் வந்தாலும் சோதனை வந்தாலும் வெளிக்காட்ட தெரியாதவர். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், படிப்பு வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. பெற்றோரின் அனுபவம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்கள் வாழ்க்கையில் இது போல ஏதாவது நடந்து இருக்கா? அப்படி இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.